பனி நிறைந்த சிறிய கிராமங்கள் இருந்த காலம். அந்த காலத்தில் ஒரு சிறிய கடற்கரை ஊரில் நிக்லஸ் என்ற சிறுவன் பிறந்தான். அவன் பிறந்த வீட்டில் பணம் இல்லை, ஆனால் அன்பு மட்டும் அளவில்லாமல் இருந்தது. நிக்லஸ் சிறு வயதிலிருந்தே வித்தியாசமானவன். அவன் பேருந்தில் இடம் இல்லாதவர்களுக்கு இடம் கொடுப்பவன் அல்ல, ரோட்டில் கிடந்த நாய்க்கு உணவளிப்பவனும் அல்ல, பகலில் தூங்குகிறவர்களின் வீட்டில் திருடி பரிசு வைப்பவனும் அல்ல. அவன் யாரும் பார்க்காத நேரத்தில் நல்லது செய்யும் குழந்தை. நிக்லஸ் சொல்லுவான், நல்லது செய்யும்போது நம்ம பெயர் முக்கியமில்ல, அவர்களின் சிரிப்பு தான் முக்கியம் என்று சொல்லுவான். அந்த ஒரு வரி அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நிக்லஸ் இளமையில் இருக்கும் பொழுது அவனுடைய பெற்றோர் இறந்து விட்டனர். அவன் பெற்ற செல்வத்தில் அரைப்பகுதி அவனுக்கும் அரைப்பகுதி ஏழைகளுக்கும் கொடுக்க முடிவு செய்தான். ஆனால் அவன் உதவும் எல்லா செயலும் மறைவாகத்தான் இருந்தது. அந்த ஊரில் ஒரு ஏழை மனிதனுக்கு 3 மகள்கள் இருந்தார்கள். அவருக்கு மகள்களை எப்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவரிடம் அதிக பணம் இல்லை. அந்த வீட்டில் ஒவ்வொரு இரவும் அவர்கள் அழுகிற சத்தம் நிக்லஸின் இதயத்தை உடைத்தது. ஒரு இரவு நிக்லஸ் அவர்களது வீட்டின் ஜன்னல் வழியாக ஒரு பையை வீசினான். அதற்குள் தங்க நாணயங்கள் இருந்தன. மறுநாள் காலை அவர்கள் அதை பார்த்ததும் அவர்கள் மகிழ்ச்சியில் அழ ஆரம்பித்தார்கள். ஆனால் யார் கொடுத்திருப்பார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த 2 இரவுகளிலும் அதே விஷயம் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது. அவர்களுக்குள் ஒரு நாள் சந்தேகம் வந்தது. இதுவும் யாரோ நம்ம நன்மைக்காக தான் செய்கிறாங்க என்று யோசிச்சாங்க. அவங்க ஆழ்ந்த நம்பிக்கையும் அவர்களுள் வந்தது. 3ஆம் நாளில் அந்த ஏழை மனிதன் ஜன்னலுக்கு பின் மறைந்து காத்திருந்தார். நிக்லஸ் மறுபடியும் தங்கப்பையை எரிய வரும்பொழுது அவரால் மறையவே முடியவில்லை. ஏழை மனிதன் நிக்லஸின் கால்களில் விழுந்து அழ ஆரம்பித்தார். ஆனால் நிக்லஸ் அவனை எழுப்பி மெதுவாக சொன்னான், நல்லதை செய்ய போனால் மக்களின் மனம் மட்டும்தான் மகிழும். ஆனால் நல்லதை செய்தபோது அவர்களின் கண்களில் வருகின்ற நன்றியின் நீர்த்துளிகள் தான் எனக்கு கிடைத்த உண்மையான பரிசு என்று சொன்னான். அந்த நாள் முதல் நிக்லஸின் நல்ல செயல் ஊரெல்லாம் பரவ ஆரம்பித்தது. காலங்கள் ஓடின. நிக்லஸ் ஒரு பெரிய பிஷப் ஆனார். மக்கள் அவரை செயின்ட் நிக்லஸ் என்று மரியாதை செய்தார்கள். பெரிய பனி பெய்யும் நாடுகளில் வாழ்ந்தவர்கள் கூட அவரது கருணையை கதைகளாக சொன்னார்கள். அவர் சொன்ன கதையில் அவர் வானத்தில் வான் வண்டியில் வருவார், அவர் சாம்பல் வழியாக உள்ளே வருவார், அவர் சிவப்பு உடையில் சிரிப்புடன் வருவார் என்று பேச ஆரம்பித்தார்கள். இந்த கதைகள் நூற்றாண்டுகள் ஓடி பாடல்களிலும் புத்தகங்களிலும் குழந்தைகளின் கனவிலும் சேர்ந்து கிறிஸ்மஸ் தாத்தா ஆனது. இன்றைய கிறிஸ்மஸ் தாத்தாவின் உண்மையான பொருள், இன்று கிறிஸ்மஸ் தாத்தா என்பது சிவப்பு உடை, நீளமான தாடி, மணி ஒலி, பரிசுகள் என்று மட்டுமல்ல. அது ஒரே ஒரு செய்தியை சொல்கிறது, மறைவாக உதவி செய்யுங்கள், யாரும் பார்ப்பதற்காக அல்ல, யாரோ ஒரு இரவில் சிரிக்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு கிறிஸ்மஸிலும் அவர் நமக்கு நினைவூட்டுவது அன்பு கொடு, உதவி செய்யுங்கள், அவன் உண்மையான பிறப்பு என்று கூறினார். இந்த கதையின் கருத்து, கிறிஸ்மஸ் தாத்தா மனிதர்கள் நம்பிக்கை இழக்காமல் இருக்க உருவான ஒரு நல்ல மனசின் உருவம். இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம GK நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.